இந்த படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் டீசர் லான்ச்சுக்கே வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கேயே இந்த படத்தை பற்றியும் இந்த டைரக்டரை பற்றியும் ஹீரோ பாலையா சார் பற்றியும் நிறைய பேசினோம். அங்கே அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை மறுபடியும் நான் இங்கே ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது டைரக்டரை பற்றி பேசும்போது இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர புகழ் வாழ்ந்த ஒரு படத்தை பண்ணுறதுக்குன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது, பல வருஷங்கள் வேணும். ஆக்சுவலாக தசாவதாரம்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து 79 நாளில் முடித்து அதை இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படத்தை ஒருத்தர் கொடுக்கணுன்னா அது வந்து அந்த சாத்தியமானது வந்து கிறிஷ் அவர்களுக்கு. அதனால தான் நான் வந்து அன்றைக்கி அவரை சாத்தியக்காரணின்னு சொன்னேன். நான் தமிழில் வந்து சாத்தியம் படைத்த சாத்தியக்காரனி வந்து கிறிஷ். அடுத்தது பாலையா பாபு காரு. அதாவது அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவரோட ஒரு 10 minutes அவர் வீட்டில் போய் பேசிட்டு வந்தால் போதும், நம்ம உடம்பெல்லாம் என்னமோ பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடும். டோட்டல் பாடியெல்லாம் என்னமோ பூஸ்ட் எல்லாம் வேணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட தான் அவர் வந்து அப்படி எனர்ஜியாக தான் பேசுவார். அவரோட உட்காரும் போது நம்ம வந்து சாஃப்டாக எல்லாம் எதுவுமே கதை கூட சொல்ல மாட்டார். லவ் சீனை கூட வந்து அப்படி தான் இன்ட்ரெஸ்டாக கேட்பாரு. எல்லாமே வந்து ஒரு பவர் இருக்கும் அவருக்கு கண்ணில், அவர் ஃபேஸில். ஸோ அவரோட பழகும்போது தான் தெரியுது. பட் ஆனால் அட் த சேம் டைம் குழந்தை மனசும் இருக்கும் உள்ள அவருக்குள்ள. சின்ன சின்ன விஷயங்கள்ல அது தெரியும். இவங்க அப்பாவை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலுடைய தமிழன் அப்படின்னா சிவாஜி சார் ஃபேஸ் நமக்கு வருதோ, அதே மாதிரி ஒரு கிருஷ்ண பரமாத்மா ஒரு ராமர் அப்படின்னாவே நமக்கு என்டிஆர், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் என்டிஆர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அதே என்டிஆர் காரனுடைய அதே ஆட்சி, அவர் அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி கம்பீரம், அதே மாதிரி வீரம், அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி பாசம், அதே மாதிரி நடை உடை பாவனை அத்தனையும், அதே மாதிரி அரசியல்ல ஒரு பெரும் புகழும் பெற்றுட்டு வர்றாரு. அவரை மாதிரியே கொடை உள்ளம் படைத்தவர், எல்லாமே அவரே மாதிரி. அதே மாதிரி தான் சினிமாலையும் அவருக்கு இருக்கிற அதே மாசம் தான் இன்னைக்கு அவருக்கு இருக்கு. ஸோ அந்த என்டிஆர் காருக்கு என்ன மாசம் இருக்கோ அதே மாசம் தான் இருக்கு. தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் மீ ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம், ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். సారీ 1 year నేను ఎంత మిస్ అయ్యాను తెలుసా? ఫస్ట్ నేనే ప్రపోజ్ చేశా, ఇప్పుడు నాకు వాడు అస్సలు నచ్చట్లేదు. ఏం చేయాలో కూడా అర్థం కావట్లేదు. చాలా గిల్ట్గా ఉందిరా. దానికి మేమేం చేయాలి? మీరు నా బ్రేకప్ చేయాలి. సిటీలో ఏ బ్రేకప్ అయినా సగం మీన్ వల్లనే అవుతాయి. నేను నమ్మను, కానీ దాన్ని ప్రూవ్ చేయడానికి నా దగ్గర ఏం ప్రూఫ్స్ లేవు. నా బాయ్ ఫ్రెండ్తో బ్రేకప్ చేయాలని పెట్టు, డీటెయిల్స్ ఇవ్వు, వాళ్ళే చూసుకుంటారు.